What's going on, people? Chalk and cheese with Priscilla and Vikram. மச்சி புது வருஷத்துக்கு மறந்துட்டேன். மறந்துட்டியா? கூடயே சுத்துற செவ்வாழ. அதாவது நம்மளோட கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ இன்னைக்கு ரெண்டாவது எபிசோட் தரும். கிரிக்கெட்டோட ரெண்டாவது எபிசோட் என்னதுன்னா இந்தியாவின் வீழ்ச்சி. இந்தியாவின் வீழ்ச்சி எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம தொழில் நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்லம், ஒரு அது டெஸ்ட் கிரிக்கெட். அதனாலதான் அது மெயினா பேச வேண்டியது இருக்கு. T20 இப்பதான் வின் பண்ணியிருக்கோம். ஆனா டெஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்மேட். ஆரம்ப காலத்துல இருந்து ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறது டெஸ்ட் ஃபார்மேட் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட். வேற அதுதான் எந்த கிரிக்கெட்டர்ஸ் கேட்டாலுமே அதான் சொல்லுவாங்க, டெஸ்ட் தான் ரொம்ப பெரிய டெஸ்ட் அப்படின்னு. அந்த ஃபார்மேட் தான் ரொம்ப பெரிய டெஸ்டே அப்படின்ட்டு. ஸோ அதுதான் பார்க்க போறோம். அதுலயுமே என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கைஸ். அந்த எக்ஸாம்பிள் முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு 2014-16க்கு அப்புறம் 16க்கு அப்புறம் வந்து ஒரு 8 வருஷம் ஸ்ரீலங்கான்னு ஒரு டீம் இருந்துச்சு. அவங்க இருந்த வந்து ஒரு டேஞ்சரான டீம். பட் அது 2011ல தான் அவங்களோட டவுன்ஃபால் ஆரம்பிச்சிச்சு. இல்ல அதுக்கப்புறமே கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தாங்க. ஏன்னா சங்கா வர ஜெயவர்தனே அதுக்கப்புறமே விளையாண்டுதானே இருந்தாங்க. 2015 வேர்ல்ட் கப், சாரி 15ல இருந்து 15ல தான் சங்கா ரிட்டையர் ஆனாரு. கடைசி அந்த 4-5 செஞ்சுரி பண்ணாரு ஒரே வேர்ல்டு கப்ல. ஒரு ரெக்கார்டு ஆஸ்திரேலியா நடந்துச்சுல. ஆமா, ஆஸ்திரேலியா நடந்தது, ரைட். சோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு 96ல இருந்து அந்த 2015 வரைக்குமே அந்த ஒரு 20 ஆண்டு காலம் எப்படின்னா ரூல்ல அவங்களுமே ஒரு முக்கிய புள்ளியா இருந்தாங்க கிரிக்கெட்டிங் வேர்ல்ட்ல. என்ன ஸ்ரீலங்கா எல்லா ஐசிசி டோர்னமெண்ட்லயும் மினிமம் ஃபைனல் அல்லது செமிஃபைனல் வரைக்கும் வந்துட்டு. அதுக்கு காரணம் தொடங்கி வச்சது வந்து விதை போட்டது. ஆனா விதை நான் போட்டது அர்ஜுனா ரணாதுங்க, அரவிந்த் டிசில்வா, ஜெயசூர்யா, இவங்க தான் அதை ஃபாலோ பண்ணதுதான் நம்ம சங்ககரா, ஜெயவர்தனே, அப்புறம் தில்ஷான் ஓரளவுக்கு, முத்தியா முரளிதரன் இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா நிறையவே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. சோ இதெல்லாம் நல்லா போயிட்டு இருந்த காலம் ஒண்ணு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு டாமினன்ஸ் நல்லா டாமினேட் பண்ணாங்க. எல்லா ஐசிசி டோர்னமெண்ட் ஃபைனலும் வராங்க. அவங்க 2 பேர் தான் டீமே கேரி பண்ணிட்டு இருந்தாங்க பல வருஷத்துக்கு. கண்டிப்பா அவங்க கேரி பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. சோ இத பத்தி நீங்க யோசிக்கலாம், இத பத்தி எதுக்குடா பேசுறீங்க அப்படின்ட்டு. இத பத்தி ஏன் பேசுறோம் அப்படின்னா இந்தியாவும் அப்படி ஆயிரமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம். ஏன்னா இப்போ விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா அவங்களும் அவங்களுக்கும் ஆயிட்டு இருக்குது. சோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு 2 பேருக்கு அப்புறம் வேற யாருமே இல்ல. சோ லீடர்ஷிப்னு யாரும் இல்ல. சோ அதனாலதான் அந்த நிலைமைய இந்தியாவும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க். ஆமா. சோ அதனாலதான் இந்த டாபிக் பத்தி நாங்க பேசுறோம். கண்டிப்பா அப்படி பார்த்தா ஒரு காலகட்டத்திலயும் ஒருத்தரும் இந்த பாஸ் பண்ணிட்டே வந்து அதுக்குதான் ஸ்ரீலங்கா ஒரு உதாரணமா எடுத்துதான் இந்த நாங்க யோசித்தோம். அப்படித்தான் போய்கிட்டு இருந்துச்சு. அது வரைக்குமே எல்லாமே ஹெல்தியா இருந்துச்சு. அப்படி இந்தியாவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு அசருதீன் காலம் இருந்துச்சு. நம்ம அங்க ரொம்ப பின்னோக்கி போக வேண்டாம். அசருதீன் நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த கவாஸ்கரோ, கபில் தேவோ, ஸ்ரீகாந்தோ அங்க போக வேண்டாம். அசருதீன் காலகட்டத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அசருதீன் இருந்தாரு. சச்சின் கிட்ட வந்துச்சு. சச்சினால கேப்டன்ஷிப் பண்ண முடியல. டோ இஸ் மாஸ்டர் பிளாஸ்டர். பேட்டிங் வைஸ் எல்லாமே சூப்பர் தான். கேப்டன்ஷிப் ஒரு டைம் வந்து நம்ம சௌரவ் கங்குலி அவர் வந்த பிறகுதான் ஒரு லைட் அப் ஆச்சு கிரிக்கெட். தாதா வந்த பிறகுதான் வேற லெவல்ல வெளிநாட்டுல போய் நம்ம ஜெயிக்க முடியும், கெத்து காமிக்க முடியும் அப்படிங்கலாம் ஒரு காலகட்டம் வந்துச்சு. அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சோம். வெளிநாட்டுல டீம்ல அந்த அக்ரெசிவ்னஸ் ரொம்ப வர ஆரம்பிச்சு. எக்ஸாக்ட்லி அக்ரெசிவ் இருந்துச்சு. அப்புறம் நம்ம இந்த யுவராஜ் கேஃப், இந்த யங்ஸ்டர்ஸ் அது வரைக்குமே கொஞ்சம் பச்சையோட கிளம்புடுகள் தான் ரொம்ப விளையாட்டு இருந்தாங்க. சோ அந்த ஃபீல்டிங்ல அந்த எனர்ஜி தாதா வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் எனர்ஜி வந்துச்சு, அக்ரெசிவ் வந்துச்சு. சோ ஒரு முக்கியமான ஒரு சாப்டரா இருந்துச்சு அந்த தாதாவோட கேப்டன்ஷிப். அதுக்கப்புறம் மாறி ஒரு நல்லாவே போயிடுச்சு. அப்ப பிக் 4 இருந்தாங்க. சச்சின், டிராவிட், லக்ஷ்மன், கங்குலி, சேவாக், இவங்க பிக் 4 பிக் 5 இவங்க இருந்தாங்க. அதுக்கு ஃபாலோ அப்பாவே இவங்களும் வந்துகிட்டு இருந்தாங்க. யாரு? விராட் கோலி, சுரேஷ் ரெய்னா,
ரோஹித் சர்மா, ஷிகர் தவன், அப்புறம் தோனி. நம்ம பெரிய தலைய விட முடியுமா? அந்த கேப்டன்ஷிப்பும் அதுக்கும் அடுத்தது பேட்டன் பாஸ் ஆகுறதுக்கு தோனின்னு ஒருத்தர் இருந்தாரு. அங்க எப்படி ஜெயசூர்யா இவங்களுக்கு அட்டப்பட்டு இவங்களுக்கு அப்புறம்லாம் இந்த ஜெயவர்தன சங்ககாரா, தில்ஷன் இவங்க எல்லாம் இருந்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஒண்ணு இருந்துச்சு. சோ எல்லாமே ஆர்டரா நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. தோனி கேட்க வேண்டாம், நம்மளுக்கு எல்லாமே எதுவுமே விட்டு வைக்கல, எல்லாமே வேர்ல்டு கப், சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, T20 வேர்ல்ட் கப், அது வரைக்குமே நல்லா போய்கிட்டு இருந்த காலகட்டம். ஒரு டைமுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சிட்டு என்னன்னா இப்போ தீஸ் பீப்பிள் யாரு, ரோஹித் சர்மா மிச்சம் இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் தான். இவங்க போயிட்டா அவ்வளவுதான், இந்தியாவோட கதை முடிஞ்சிட்டு. என்னதான் நம்ம இந்தியா வந்து கிரிக்கெட்ல இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலுமே லீடர் இல்லாம எப்படி இது பண்ண முடியும்? லீடர் தேவை. சோ அதான் அந்த எல்லாமே நல்லா போய்கிட்டு இருந்துச்சு, எல்லாம் பாஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. பிளேயர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க, கேப்டன்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப என்ன ஆயிட்டுன்னா இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் மிஞ்சி இருக்கிறது வந்து இவங்க தான், ரோஹித் சர்மா, கோலி. அண்ட் தே ஆர் இன்டு தேர் லேட் 30s, 30களின் பிற்பகுதியில் இருக்காங்க. அதான் 30 பிற்பகுதியில் இருக்காங்க. அது வந்து நேச்சுரலா இப்போ அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆகக்கூடியதான். கோஆர்டினேஷன் எல்லாம் மிஸ் ஆகும், ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் மிஸ் ஆகும், வயசு ஆக ஃபார்ம் போகும், எல்லாமே ஆகும். சோ அங்க இருக்கும்போது இப்போ நம்ம ஸ்ரீலங்கா மாதிரி போயிட்டு இருக்கோம். எதுக்குன்னா ஜெயவர்தன சங்ககாரா ரிட்டையர் ஆனாங்க, ஸ்ரீலங்கா காணாம போயிட்டு இப்ப எங்கேயோ போயிட்டு வேர்ல்ட் கப்கே அவங்க குவாலிஃபை ஆகணும். ஆமா, அந்த மாதிரி நிலைமையில ஸ்ரீலங்கா இருக்கு. குமரிகண்டம் காணாம போன ஸ்ரீலங்கா காணாம போயிட்டு அவங்க என்னமோ ஜிம்பாப்வே, பங்களாதேஷ் அந்த டீம் மாதிரி காணாம போயிட்டாங்க. இப்ப அவங்க மேப்லயே கிடையாது, கிரிக்கெட்டிங் மேப்லயே கிடையாம எங்கேயோ போய் இருக்காங்க. ஒருவேளை இந்தியா அப்படி போயிருமோ, இந்தியா அப்படி போகாது, நான் டெஸ்ட்ல எங்கேயோ அப்படி போகுது. ஏன்னா இப்பதான் ரீசெண்டா நியூசிலாந்துல 3-0 நம்ம தோந்தோம், அது ஹோம்ல தோந்தோம். மிகப்பெரிய கேவலம் கைஸ். ஹோம்ல வந்து அது வந்து அன்ஃபர்கிவபிள். அப்படி எந்த ஒரு டீம் தோக்க முடியாது, ஒரு டாப்ல இருக்க டீம். ஹோம்ல நம்ம நாட்டுல வந்து 3-0 டெஸ்ட் சீரிஸ் வந்து தோக்க கூடாது. நியூசிலாந்து தோந்தோம். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு தான் அந்த பிச்சை பத்தி ரொம்ப தெரியும், அதிகமா தெரியும். சோ அதுல தோற்றது ஒரு பெரிய ஒரு இதான். இப்போ ஆஸ்திரேலியா கூட தோந்துட்டோம், ஆஸ்திரேலியா கூட திரும்ப நம்ம 3-1 தோத்துட்டோம் அங்க போய். பேட்டிங் ஆர்டர், பேட்டிங் ஸ்ட்ரென்த் கிடையாது. பேட்டிங் ஸ்ட்ரென்த் இருக்குன்னா டேலண்ட்ஸ் நிறைய இருக்கு கைஸ். இப்போ நம்ம கில்லு, ஜெய்ஸ்வால், ராகுல், பந்த், யங்ஸ்டர்ஸ் நிறையவே இருக்காங்க. அந்த இப்ப நம்ம வந்த புதுசா நிதிஷ் ரெட்டி எல்லாருமே இருக்காங்க. ஆனா ஒரு ஒரு தூணா அந்த சச்சின், கங்குலி, சேவாக், லக்ஷ்மண், டிராவிட் மாதிரி இவங்க ஒரு தூணா இருப்பாங்க. என்னதான் ஒரு ஒருத்தர் 2 பேர் ஒரு தூண் மாதிரி நிப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் வேலைன்னா இவங்க எப்படி நிப்பாங்க, அந்த ஒரு ஹோல்டு இல்ல. இப்ப அந்த ஹோல்டு இல்லாத காரணம் வந்து இப்ப இந்தியன் டீம்ல ஃபீல் ஆகுது. இந்தியன் டீம்ல இப்ப கண்டிப்பா ஃபீல் ஆகுது. ஏன்னா இவங்க 2 பேர் தவிர எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் யாருமே கிடையாது பெரிய லெவல்ல. சோ இவங்க வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் தேர் கரியர்ல இருக்காங்க. இந்த இடத்துல வந்து இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இவங்க இப்ப முடிஞ்சிருவாங்க கைஸ். இவங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரு என்ன, இதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. யாரு அடுத்த லெவலுக்கு யாரு தூக்கிட்டு போக போறா அது நம்மளுக்கு தெரியல. அதுக்காக தான் வேணும் இந்த வீடியோ. அப்படி ஆயிருமோ ஸ்ரீலங்கா மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. அப்படி ஆகுதா இல்லையா, இல்ல அடுத்த லெவலுக்கு யாரு இந்தியா, ரோஹித் சர்மா அப்புறம் கோலிக்கு அப்புறம் யாரும் கொண்டு போறாங்களா? ஏன்னா இவங்க ஃபார்ம் டிப் ஆனதுக்கு அப்புறம் இவங்க கரியர் முடிய போகுது. ஒரு வருஷம் மேக்ஸிமம், 1 வருஷம் 2 வருஷம் அவ்வளவு விளையாட போறாங்க. இதுக்கப்புறம் யாரு வந்து விளையாட போறாங்க, யாரு வந்து அந்த தூண் மாதிரி நிக்க போறாங்க? இப்ப இந்தியன் டீம் பேட்டிங்ல மிஸ் ஆகுறது தூண், ஒரு பில்லர் மிஸ் ஆகுது, 2 பில்லர் மிஸ் ஆகுது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது மிஸ் ஆகுது. அது வந்து இப்ப யாரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறா அப்படிங்கறதா பெரிய ஒரு கேள்விக்குறி, பெரிய ஒரு வாய்டு, ஒரு வேக்யூமா இருக்கு. ஏன்னா இப்போ இந்த ஆஸ்திரேலியா பிஜிடி சீரிஸ் தோக்கிறது மெயினான காரணம் என்னன்னா பேட்டிங் ஆர்டர் சரி இல்லாம தான். பேட்டிங் இதுதான், பேட்டிங் ஃபெயிலியர் தான். ஏன்னா பாலிங் சூப்பரா இருக்கு, ஏன்னா பும்ரா தான், வேற யாருமே இல்ல, பும்ரா தான். கிருஷ்ணாவும் நல்லா பண்ணாரு. அப்பப்போ நம்ம சுந்தர் இருக்காரு, அஸ்வின் அண்ணா போயிட்டாரு, சுந்தர் இருக்காரு. சுந்தரும் ஓரளவுக்கு நல்லா பண்றாரு, ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. ஜடேஜா அப்படி இப்படி இருக்காங்க. ஆனா பேட்டிங்ல ஆர்டர் சரியில்லாம இருக்குது. பேட்டிங் ஃபெயிலியர்னாலதான் நம்ம கடைசி 2 சீரிஸ் தோத்து வரணும். கடைசி 2 சீரிஸும் பேட்டிங் ஃபெயிலியர் தான். சோ பேட்டிங் ஃபெயிலியர் பிக்ஸ் பண்ணா அடுத்த ஜெனரேஷன் உள்ள பிளேயர்ஸ் வந்து ஸ்டெப் அப் பண்ணணும். அது யாரு வர போறான்னு தெரியல. ஜெய்ஸ்வால் இஸ் வெரி யங், ஆனா கன்சிஸ்டன்சி காமிக்காரு. கேஎல் ராகுல், பந்த், தீஸ் டைப் ஆஃப் பிளேயர்ஸ் ஷுட் ஸ்டெப் அப். சோ யாரு இந்தியா வந்து அப்படி ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கும். சோ
அதுக்காக தான் இந்த வீடியோ. அங்க நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பயம். இவங்க இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பிளேயர் ஸ்டெப் அப் பண்ணும். அப்படி பண்ணா நம்ம அதை அவாய்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கா நிலைமை தான் நம்ம ஃபேஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெஸ்ட்ல ஓடிய நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம ஓடியோ T20 பத்தி பேசல, டெஸ்ட் மட்டும். அப்படி இதுலயும் அந்த நிலைமைன்னா அது அடுத்தடுத்து ஓடியோலயும் வந்துரும் வரலாம். ஆனா அங்க ஓகே, ஏன்னா எக்ஸ்போஷர் நிறைய இருக்கனால இந்த T20 நிறைய இருக்கனால. ஆனா எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட்ல வந்து ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. 90% வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீலங்கா மாதிரி நிலைமை காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ரொம்ப டூ ஏர்லி ஜட்ஜ் பண்றீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இதுதான் நிதர்சனமான உண்மை கைஸ். அப்படி ஒரு பிளேயர்ஸ் கண்டிப்பா வேணும். பேட்டிங் யூனிட்டா புடிச்சு வைக்கிறதுக்கு அப்படி ஒரு பிளேயர்ஸ் வேணும். லக்ஷ்மண் டிராவிட் இவங்கள மாதிரி, சச்சின் மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வேணும். அட்லீஸ்ட் அவங்கள மேட்ச் பண்ண முடியும், ஓரளவுக்காட்டும் மேட்ச் புஜாரா. ஆமா, அந்த பிளேயர்ஸ் வேணும். அந்த பிளேயர்ஸ் இல்லைன்னா இந்தியா அதை நோக்கியே போயிடும். ஸோ அதுதான் இந்த வீடியோ கைஸ், ஆல் அபவுட் இட். அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரம் அஸ் கைஸ். எஸ், ஃபைண்ட் அப் ஆயிரும். பாய்.